கிருஷ்ணராயபுரம் அருகே சிந்தலவாடியில் உள்ள ஸ்ரீ பெரிய காண்டியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. சென்னை நீதிபதி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சிந்தலவாடியில் உள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பெரிய காண்டியம்மன், ஸ்ரீ தங்கால், ஸ்ரீ வீரமலையாண்டி சுவாமி, ஸ்ரீ கருப்பண்ணசாமி, ஸ்ரீ காத்தவராயன் சுவாமி, மதுரை வீரன் சுவாமி ஆகிய பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற பழமை வாய்ந்த கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேக விழா நடத்துவது என்று ஊர் பொதுமக்கள் விழா கமிட்டியினர் முடிவெடுத்து புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று காலை கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 12ஆம் தேதி சிந்தலவாடி காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டது. புனித நீர் கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாகவேள்வி சாலையில் வைத்து காலை மாலை என சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து மகா கணபதி பூஜை, விக்னேஸ்வர பூஜை, லட்சார்ச்சனை, நாடி சந்தனம், திரவியஹூதி, பூர்ணாஹூதி உள்ளிட்ட 6 கால யாகவேள்வி பூஜைகளை செய்தனர். இன்று காலை 6ஆம் கால யாகவேள்வி பூஜை நிறைவடைந்ததும் சிவாச்சாரியார்கள் புனித நீர் கும்பத்தினை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து கலசத்திற்கு புனித நீரினை ஊற்றினர். அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு புனித பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் மூலவர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜை அர்ச்சனைகளும் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சென்னை நீதிபதி சுரேஷ் கலந்து கொண்டார். மேலும் சிந்தலவாடி கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. 7 நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.